நித்யானந்தம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து எங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க அவங்க ஆக்சுவலாக பெங்களூர்ல இருக்காங்க, கெங்கேரி சைடில் இருக்காங்க. அவங்க தனியாக தான் இருக்காங்க. ப்ளஸ் 2 பசங்க அவங்க எல்லாமே மேரேஜ் பண்ணி விட்டா நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஈவினிங் படுத்துட்டு இருந்தப்போ சாமி அதாவது திடீர்னு யாரோ வந்து கையை நல்லா கில்லுன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நான் மட்டும் தனியா தானே இருக்கேன், யாரு அது அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணிட்டு நான் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளம்பி டக்குன்னு எனக்கு தோணுச்சு இங்க வரணும்னு சொல்லிட்டு. அதுவும் வர வழியில என்னன்னா ஏதோ ஒரு ராமர் கோயில் ஏதோ இதுல தேர் நடந்துட்டு இருந்தது போல. அது அவங்களுக்கு தெரியுமா, ஆனாலும் அவங்க வந்து அங்க இறங்கலையாம். இல்ல நம்ம இங்க போயிடுவோம், ஸ்ரீரங்கப்பட்டினம் போயிடுவோன்ட்டு தான் வந்தேன். ஆனா சப்போஸ் நாங்க இறங்கியிருந்தேன்னா நான் உங்க எல்லாம் நான் பாத்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட ரொம்ப வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே இது நடக்கிறது எல்லாமே அவரோட அருள்ல தான். அந்த மாதிரி அவங்களும் அதை ஃபீல் பண்ணி நாங்களுமே அதை வந்து அந்த பிரசன்ஸை வந்து ரொம்ப அதிகமாவே ஃபீல் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, சாமி வந்து உங்களை வந்து பக்தி எங்க இருந்து வேணாலும் வந்துடும், ஆனா அந்த பக்தி மட்டுமே போதாது, அது உங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு தான் உங்களை சாமி வந்து இந்த மாதிரி பரிவராஜம் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பரிவராஜத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். நிறைய வேர்டிங்ஸ் வந்து சாமி சொன்னதை வந்து அப்படியே எடுத்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க சத்சங்கம் கேட்டு சொன்னாங்களா இல்லை என்னங்கிறது எங்களுக்கே ஒரே மிராக்கிள் தான். அது எப்படி இந்த மாதிரி இந்த சாமி சொல்ற பாயிண்ட் அந்த வியூ கிளிக் ஆகிக்கிட்டே இருக்கு அவங்க பேச பேச பேச. அது இல்லாம தங்கின இடத்துல இருந்து பக்கத்துல ஒரு டெம்பிள், அதுவுமே நாங்க வந்து எங்களுக்கு தெரியாது பக்கத்துல டெம்பிள் இருக்குன்னு அவங்க கூட்டிட்டு போய் கங்காதீஸ்வரர் கரெக்டா வந்து குருக்கள் கிட்ட சொல்லி லைட்டா சும்மா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ஓபன் பண்ணி ஆரதி காமிச்சிட்டு சாமி பத்தி எல்லாம் கேட்டுட்டு, குருக்கள் எந்த டெம்பிள் போனாலும் மேக்சிமம் குருக்கள் வந்து சாமி பார்த்திருக்காங்க, இல்லைன்னா ஆதீனம் வந்திருக்காங்க, நம்ம ஆதீனம் வந்திருக்காங்க, எல்லாருமே சாமி தெரியும், ஒண்ணு பார்த்திருக்கோம். ஏதோ ஒரு வகையில சாமியோட கனெக்ட் ஆகி அவங்களே மெல்ட் ஆயிடுறாங்க சாமி பத்தி பேசும்போது. ஒரு குருக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஷனா தேவி டெம்பிள்ல நாங்க வந்து பரிராஜ பீப்புள் வந்திருக்கிறத பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒய்ஃபை வந்து வீடியோ காலில் எடுத்து இந்த மாதிரி யாத்ரிஸ் வந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க 2 வார்த்தை பேசி வைக்கிறாங்க. அந்த மாதிரி சாமி வந்துட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு வந்து சாமி பற்ற ஃபீலிங் இருக்கு. ஆனால் ஜஸ்ட் அவங்களால வெளியே காமிச்சிக்க முடியல, ஏதாவது மேபி சான்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனா சாமி வந்துட்டு என்ன மாதிரி எல்லாம் மிராக்கல் பண்றாங்கிறத நினைச்சு நேத்தெல்லாம் எங்களுக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. இவ்வளோ இது சாமி மிராக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த கிராமம் தான். இன்னைக்கு மார்னிங் இங்க வந்தது கூட கிராமம் தான். அங்க உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அங்க உட்காந்து அந்த ஒருத்தர் வந்துட்டு எனக்கு சாமி தெரியும், ஆதீனம் வந்திருக்கேன், பாத்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்பயும் வாங்கியிருக்கேன், கால் அடிபட்டு சரியாகி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் ஷேர். இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துல கூட அந்த ஆக்சுவலா அது கண்ணம்பாடி வில்லேஜ், அதாவது ரொம்ப இன்டீரியர் கிராமம், நம்ம மெயின் ஏரியால இருந்து ரொம்ப இன்டீரியரு. அங்க ஒரு இடத்துல இருந்து இறங்கிட்டு தான் அங்கதான் இங்க வேணுகோபால சாமிக்கு நடந்து வந்தோம். அந்த கிராமத்துல ஒரே ஒரு கடை, அந்த கடையில இருந்த அந்த ஐயா வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் சாமியை பார்த்திருக்கேன், சாமியோட ஹீலிங் வாங்கியிருக்கேன், எனக்கு கால் அடிப்பட்டப்போ நான் வந்து சாமிகிட்ட வந்து ஹீலிங் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவருமே வந்து ரொம்ப மகிழ்வா ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. சாமி எல்லா இடத்துலயுமே தெரியுது அப்படின்றது. நம்ம மைசூர் ஆதீனம் தங்கி இருந்தப்ப கூட அவங்க கொஞ்சம் நம்ம ஆதீனம்ல தண்ணி மோட்டர் போட்டுவிட்டு பக்கத்துல ஒரு ஃபேமிலி அவங்கதான் வந்து நம்ம டிவோட்டி அம்மா சொல்லி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதாச்சும் சரி இங்க எல்லாம் தண்ணி கம்மியா இருக்கு, எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள அவங்க வீட்டுல கேட்டு பார்த்துட்டு திடீர்னு தோணுச்சு, சரி அந்த பக்கத்துலயே தான் அந்த ஃபார்முக்கு போய் அவங்க கிட்ட கேட்கலாமேன்னு போனோம். ஃபர்ஸ்ட் யோசிச்சு அப்புறம் ஓகே எனக்கு அங்க போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டே இருந்துச்சு. என்னன்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க குழந்தைக்கு வந்துட்டு கை உடைஞ்சிருக்கு, அவங்க பொன் குழந்தைக்கு கை உடைஞ்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஹீலிங் கொடுத்துட்டு, இதனாலதான் நமக்கு அந்த இன்டென்ஷன் வந்துச்சா, சாமி அதனாலதான் தோண வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஹீலிங் கொடுத்துட்டு, அவங்களுக்கு ஒரு பையன் அவங்களுக்கும் ஹீலிங் கொடுத்துட்டு அப்புறம் ட்ரெஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஒரு சில வர விஷயங்கள், தோன்ற விஷயங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாமியே அந்த பிரசன்ஸ் கண்டினியூஸா இருந்து நம்மள வந்துட்டு கைட் பண்ணிட்டு ஃபுல்லா வந்துட்டு கூடவே இருக்கிறாங்க. அது நல்லாவே ஃபீல் பண்றோம். ரொம்ப கிராட்டிடியூட்ஸ் சாமிக்கு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, அது ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். எல்லாரும் பிஎஸ்எஸ் அட்டன் பண்ணும்போது தான் உங்களோட ஆழமான ஃபீலிங் என்ன, உங்களோட சீக்கிங் என்னங்கிறதே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் அந்த பிஎஸ்எஸ்ல இருந்தே சாமி வந்து அந்த ரொம்ப இன்டிமேட்டான அந்த ஃபீல் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஒவ்வொன்றா. ஸோ அதுக்கப்புறம் உங்க சீக்கிங் என்ன, பரிவாஜகமா இல்லை வேற ஏதாவது அட்டன் பண்றீங்களா இல்லைங்கிறது வெளியே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தானாவே.
ஜஸ்ட் அதாவது எல்லா மாசமும் திருவண்ணாமலையில நடக்குது. அதாவது April 1 to May 1 to நெக்ஸ்ட் June 1 அந்த மாதிரி எவ்ரி மந்த் டே 1 to 1 நடக்குது. ஃப்ரீ ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி எவ்ரி மந்த் வந்து கைலாச திருவண்ணாமலை, நித்யானந்த ஜென்மபூமி க்ஷேத்திரம், கிரிவல பாதையில இருக்க திருவண்ணாமலை ஆதீனத்துல இது வந்து தொடர்ந்து நடக்குது. ஒரு மாசம் ஃப்ரீ ப்ரோக்ராம், சுவாமிஜியோட தர்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு நாளும் ஹெல்த்துக்கு ஒரு நாள், வெல்த் ரீதியா ஒரு நாள், ரிலேஷன்ஷிப்ஸ் ரீதியா ஒரு நாள், அந்த மாதிரி எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளோட லைஃப்பை வந்து நல்லா டீட்டெயில்டா நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம், எப்படி பண்ணணும், எப்படி ஹாப்பியா எப்படி பிளிஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம், எப்படி பிளிஸ்ஃபுல்லா வாழலாம், ஏன் நமக்கு இந்த டிப்ரெஷன், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன் எதுவுமே தேவையில்லை அப்படின்றத உணர்வு பூர்வமா ப்ராக்டிக்கலா புரிய வைப்பாங்க ஆச்சாரியாஸ் வந்து. நமக்கு எல்லாமே ஆன்லைன்ல நடக்குது இந்த கிளாஸ். ஸோ அதை கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதை முடிச்சுட்டு கண்டிப்பா பரிவராஜகத்துக்கு எல்லாருமே வாங்க. ரொம்ப ஒவ்வொரு நாளுமே ஆக்சுவலா எக்ஸைட்மெண்ட். சாமி அடுத்து என்ன பண்ண போறாங்க, இன்னைக்கு நேத்து வர்றதுக்கு கூட உட்கார்ந்து 1 மணி நேரம் இந்த பிளான் பண்ணோம், போலாம் அது போலாமா எல்லாம் பிளான் பண்ண. கடைசியில மட்டும் தான் நாங்க நினைச்ச மாதிரி, அதுக்கப்புறம் டோட்டலா எல்லாமே மாறி போச்சு. பிளஸிங்ல தான் எல்லாமே ஒவ்வொரு இடம். நாங்க ஆக்சுவலா ஸ்ரீரங்கப்பட்டினால எங்களுக்கு ஸ்டேவே நேத்து நாங்க பிளான் பண்ணல, அப்படியே ஜஸ்ட் கிளம்பணும். ஆனா எல்லாத்தையுமே அழகா அமைச்சு கொடுத்தாரு. நாளும் ஒவ்வொரு மிராக்கிள். அந்த மாதிரி பிஎஸ்எஸும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐஏக்கு ஈக்குவல். பெரிய லைஃப்ல பெரிய டர்னிங் பாயிண்ட் வேணும்னு நினைச்சா எல்லாருமே பிஎஸ்எஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சாமி பண்ற ஆக்சுவலா நாம எதுவும் பண்ணல, ஜஸ்ட் எஸ்ன்னு போய் உட்கார எல்லாம் சாமி பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. கிராட்டிடியூட்ஸ் சாமிக்கு வந்துட்டு கோடி கோடி பிரணாம்ஸ். தேங்க்யூ சாமி. நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை ஒரு வருட